கடந்த தோழர்களே, இரண்டாவது முறையாக கோவையிலே இடதுசாரிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். இடதுசாரிகள் மட்டுமல்ல, எனது அன்பு தலைவர் தோழர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இடதுசாரிகளை மையமாக கொண்டு அனைத்து போராடுகின்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தரங்கு இங்கே விரிவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே நான் இந்த கருத்தரங்கு வருவதற்கு முன்னால் என்னோடு கல்லூரியிலே படித்த ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் பல்வேறு விஷயங்களை பேசி விவாதித்துவிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். இவ்வளவு தியாகம் செய்கிறீர்கள், இவ்வளவு போராடுகிறீர்கள், ஏன் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறீர்கள், பிரிந்து கிடக்கிறீர்களே, நீங்கள் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய மாற்றம் வருமே என்றெல்லாம் குறிப்பிட்டார். நான் அவரிடம் குறிப்பிட்டேன், அவர் பேருந்து நிலையத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். நானும் பேருந்து பிடிக்க வேண்டியிருந்த காரணத்தினால் அதிகம் பேச முடியவில்லை. நான் அவரிடம் குறிப்பிட்டேன், கம்யூனிஸ்டுகள் நான் என்றுமே பிரிந்தது கிடையாது, கம்யூனிஸ்டுகள் நான் ஒன்றாகத்தான் இருக்கிறோம், எனவே நாங்கள் கம்யூனிஸ்டுகள் பிரிந்து கிடக்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் கூறாதே என்றேன். அவன் குழப்பமாய், நீங்கள் பல்வேறு கட்சிகளாக இருக்கிறீர்களே, சிபிஐ இருக்கிறது, சிபிஎம் இருக்கிறது, நீங்கள் கூட எம்எல்ஏ இருக்கிறாய் என்று குறிப்பிட்டார். அது உண்மைதான். கட்சி அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் சிபிஐ, சிபிஎம் என்று மூன்று முக்கிய நீரோட்டமாக இந்தியாவில் இருக்கிறோம் என்பது உண்மைதான். அதற்குள்ளே கூட சிபிஐக்கு, சிபிஎம்குள்ளே கூட பல்வேறு உள்நீரோட்டங்கள் கூட இருக்கிறது என்பதும் கூட உண்மைதான். ஆனால் கட்சி ரீதியாக நாங்கள் மாறுபட்டிருந்தாலும் கூட கம்யூனிஸ்டுகளின் அடிப்படையில் என்றுமே நாங்கள் வேறுபட்டு நின்றது கிடையாது, இருக்கப் போவதும் கிடையாது என்பதுதான் உண்மை. இதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள் முன்னால் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வெண்மணி மக்களெல்லாம் தெரியும், நமது இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் சந்தித்து மாபெரும் ஒரு இழப்பீடை சந்தித்த ஒரு நிகழ்வு வெண்மணி. அதை நடத்தியது உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த போராட்டத்தை நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் தான் இங்கே நடத்தினார்கள். அந்த 42 பேர் இறந்து போனவர்களெல்லாம் அந்த கட்சியினுடைய 44 தோழர்களும் அனைவருமே அந்த சிபிஎம் கட்சியினுடைய தோழர்கள் தான். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த வழக்கு எப்படி நடந்து முடிந்தது என்று உங்களுக்கு தெரியும். கீழமை நீதிமன்றத்திலே அவர்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்கிறது. ஆனால் இப்பொழுது சமீபத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் உச்சநீதிமன்றத்திலே வெறும் 3 மணி நேரத்திலே அந்த விவாதம் நடைபெற்று அனைத்து அந்த குற்றவாளிகளும் விடுவிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய வேதனை. 44 பேர் நமது இயக்கத்தின் சார்பாக மக்களுக்காக போராடியவர்கள் இங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் கீழமை நீதியிலே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் கூட உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தை பேசிக் கொண்டிருக்கிற அந்த உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் எல்லாம் 2 மணி நேர விவாதத்திலே விடுதலை செய்யப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம். இந்த அரசாங்கமும் இந்த நீதிமன்றமும் அவர்களுக்கு அப்படித்தான் விடுதலை வாங்கி தரும் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஆனால் சுவைகரமான விஷயம் என்னவென்றால், அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு எவன் இந்த 44 மக்களை கொண்டானோ அவன் இங்கே நமது கம்யூனிஸ்ட் இயக்கத்தால் வெட்டி வீழ்த்தப்பட்டான், அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பது மிக முக்கியமான விஷயம். பட்டாப்பகலிலே அவனது ஊரிலேயே அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, அதை தண்டனை வழங்கியது சிபிஎம் தோழர்கள் கிடையாது. சிபிஎம்மிலிருந்து அவர்கள் பல்வேறு விஷயங்களில் மாறுபட்டு வந்த எங்களது எம்எல்ஏ இயக்கம், அந்த 3 இயக்க தோழர்களும் எங்களது கட்சியிலே இருக்கிறார்கள், இன்று வரை இருக்கிறார்கள். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இறந்து போனது சிபிஎம் தோழர்கள், அதற்கு பழி வாங்கியது அதிலிருந்து அரசியல் மாறுபட்டிருந்த எம்எல்ஏ இயக்கம். இதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால், அப்படி செய்த அந்த குருலா தோழர்களை பாதுகாத்து அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தது சிபிஐ தோழர்கள். நான் சொல்லுவது தான், சிபிஎம் தோழர்கள் அந்த நிகழ்ச்சியிலே அந்த குறிப்பிட்ட அந்த வெண்மணி தோழருடைய கட்சியினுடைய சிபிஎம் தோழர்கள் தான் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு உதவி செய்தார்கள். அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்தது எம்எல்ஏ இயக்கம், இன்னொரு இயக்கம். அதற்கு பாதுகாப்பு கொடுத்தது சிபிஐ இயக்கம். நான் தான் கேட்டேன், இவ்வளோ பேர் மாறுபடுறத விட 3 பேரும் ஒரே கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அந்த மிகச்சிறந்த சாதனையை, மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்க முடிந்தது. நாங்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பிளவுபட்டு இருக்கிறோம் என்று இருந்தால் சிபிஐ செய்கிறார்கள் என்று எம்எல்ஏ விட்டிருப்பார்கள், எம்எல் செய்கிறார்கள் என்று சிபிஐ விட்டிருப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அனைத்து தோழர்களும் ஒன்றாக இணைந்துதான் இந்த நிகழ்ச்சி நடத்தினோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுடைய கட்சியிலே 1000 மாறுபாடுகள் இருக்கலாம், எங்களது தலைவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மாறுபாடு இருக்கலாம். ஆனால் கம்யூனிஸ்டுகள், நாங்கள் என்றும் கம்யூனிஸ்டுகளாகத்தான் இருக்கிறோம்.
எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எனது அன்பு தலைவர் மகேந்திரன் அவர்களோ அன்பு தலைவர் ஸ்டாலின் அவர்களோ மற்ற அஜய் கோஷ் அவர்களோ சும்மா இருப்பார்களா? அல்லது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் இருப்போமா? நிச்சயமாக இருக்க மாட்டோம். கம்யூனிஸ்டுகள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எந்த இயக்கத்திற்கும் அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி, நாங்கள் கம்யூனிஸ்டுகளாகத்தான் இருப்போம்.